கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். நிறைய பேர் நிறைய வகையான எதிர்பார்ப்புகளோடு நிறைய காரியங்களை நம்ம செய்வதுண்டு. இப்போ நம்ம ஒரு கல்லூரியில் ஒரு குரூப் எடுத்து பாடம் படித்தால் இந்த குரூப்புக்கு என்ன வேலை கிடைக்கும், என்ன வகையான எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சி எந்த காலேஜில் போய் சேர்ந்தால் அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு, எந்த காலேஜில் நமக்கு ஃபியூச்சர் இருக்குது. போன வாரம் ஒரு குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கட் ஆஃப் 78 80 வைத்திருக்கான் அந்த பையன். கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் பிஇ சேர்ந்துருக்கிறான். பிஇ சேர்வதற்கு 18 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 18 லட்சம் பிஇக்கு. என் பிள்ளைகளுக்கெல்லாம் மொத்தமே 4 வருஷம் படித்து முடிக்கிறதுக்கு வெறும் 4 லட்சம் தான் ஆயிருக்கும். 18 லட்சம் இடம் கிடைப்பதற்கு. ஒருவேளை அவன் கவர்மெண்ட் மூலமாக அந்த கோட்டாவில் வரணும்னா சில காலேஜ் கிடைக்கும். ஆனால் அவனுக்கு என்ன ஆசை, நான் படித்தா அந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே படித்தாச்சுன்னா நல்லது. ஒரு அருமையான பிஎஸ்ஜின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ் காலேஜ், நம்பர் 1 காலேஜ். இதெல்லாம் எதற்காகனா, இதில் படித்தா நமக்கு ஃப்யூச்சர் இப்படி இருக்கும், எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்லாம் நினச்சி நம்ம சேர்வது உண்டு. இன்றைக்கும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை நம்பி கொண்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பகல் முழுவதும் ஆண்டவருடைய பாதப்படியில் நம்ம நேரத்தை செலவழித்திருக்கிறோம். பெரும்பாலும் நமக்குள் வரக்கூடிய கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது சொன்னது யாரு? பேதுரு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் அதை சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு வாலிபன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்லாரு, நீ எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. இதெல்லாம் பக்கத்தில் நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்குது யாரு? சீசர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வாலிபன் இள வயது முதலே கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு வருகிறவன், அறிந்திருக்கிறவன் மாத்திரமல்ல கை கொண்டு வருகிறவன். தனக்கு எப்படியும் நித்திய ஜீவன் உண்டுன்னு அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆண்டவரோ உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கப்பான்னு சொல்லி சில காரியத்தை சொன்னார். இதையெல்லாம் அருகில் நின்று கவனித்து கொண்டிருந்த சீசன் ஆகிய பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்ல, வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், தொழிலை விட்டுட்டு வந்துட்டோம், குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரியான நேரத்திலே சரியான நபரிடத்திலே அந்த பேதுரு கேட்ட கேள்வி. இன்னைக்கு நம்ம நிறைய கூட்டங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் சில எதிர்பார்ப்புகளோடு நம்ம போறது உண்டு. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், அப்படிலாம் நிறைய கேள்வி மேல கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதன் மூலமாய் எனக்கு அல்லது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வேத வசனத்தின் ஆதாரமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை ஆண்டுகளாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆண்டவர் நமக்காக பெற்று கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறேனா? சில இடத்துல சாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டால், ஐயா நான் முந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் வசதியோடு இருக்கிறேன். முந்தி குடிசை வீட்டில் இருந்தேன், இப்போ நல்ல மாடி வீட்டில் இருக்கிறேன். முந்தி சைக்கிளில் போனேன், இப்போ நல்ல வாகனத்தில் போகிறேன். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் செஞ்சது. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். இவைகளை மற்ற தெய்வங்களும் செய்யும். அது தெரிஞ்சு விடுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து, நீ என்னை வணங்கினால் இதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். மற்ற தெய்வங்களால் தர முடியாத சில காரியம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
வேறு எவராலும் தர முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புகள். எம்எல்ஏவாக நின்று ஜெயித்து வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய அந்த பதவியை ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியிலே சேர்வார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அது என்ன எதிர்பார்ப்பு? ஒருவேளை இதற்கு முன்னால இருக்கும் பொழுது தங்க மேல கேஸ் வந்துடக்கூடாதோ, எதுவும் வந்துடக்கூடாதோ, எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதோ என்பதற்காக கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது இனிமே இந்த ஆட்சிதாயா, இதை விட்ட வேற வழி, என்னைக்கு ஜெயலலிதா அம்மையா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பிற்பாடு எதிர்கட்சியே இல்லாம போனது மாதிரி இப்பவும் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இனிமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்யறார்கள், தங்களுடைய எதிர்காலங்களை நிர்ணயம் பண்ணி இந்த கட்சியில புதுசா அதுதான் அந்த லைட்டை கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு. பார்த்து ஓகே. சரியான நேரத்தில் அதை பிடிச்சிக்கிட்டோம். எந்த வகையான இடர்பாடும் இல்லாமல் ஆண்டவர் கிருபையாக காத்தார். அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு நாம் இந்த கட்சியிலே சேரக்கூடிய மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் தெரியாம போச்சு, நான் கூட நின்றுருக்கலாமே, எப்படி நான் கூட நின்றுருக்கலாமே, நின்று இருந்தால் இப்போ நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகியிருப்பேன். எம்எல்ஏ ஆகியிருந்தா இப்போ கார்லாம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. கார் மாத்திரமல்ல, காருக்கு பெட்ரோலும் கொடுக்குறாங்க, நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளும் கொடுக்குறாங்க. அதுபோக 5 வருஷம் கழித்து நமக்கு நிரந்தரமாக பென்ஷனும் என்ன செய்கிறது அது வருகிறது. வம்பா போச்சையா, யாரை விட்டாலும் செய்யிருப்பாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மாசம் என்று ஒருவர் கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ எதிர்பார்ப்புகளோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? சதனா தெளிவாக நீங்கள் ஞாபகத்தில் நான் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து நீங்கள் செயல்படணும். ஐயா நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள், ரியல் பிளஸிங்ஸ், உண்மையான ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, எபேசியருக்கு எழுதின நிருபம்